பிரான்சில் அரசாங்கம் வழங்கும் சமூக நல உதவித் தொகைகளை பெற்றுக்கொண்டு மோசடி செய்பவர்கள் மீது அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதற்கமைய 52 வயதுடைய தொழிலதிபரான பெண்ணொருவர் தன் வருமானத்தை மறைத்து அரசின் அரிசி என்ற ஏழைகளுக்கான மாதாந்த நிதியுதவியை பெற்று பாரிஸ் நீதிமன்றத்தில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். பாரிஸ் உட்பட நகரங்களில் 3 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு சொந்தக்காரரான இந்த பெண் கடந்த 2020 முதல் 2022 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 49,000 யூரோக்களை வாடகையாக பெற்றுக் கொண்டுள்ளார். ஆனால் இந்த வருமானத்தை அவர் பிரெஞ்சு குடும்ப நல நிதியமைப்பான காஃபிடம் திட்டமிட்டு மறைத்துள்ளார். அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் இந்த பெண்ணின் வங்கிக் கணக்குகளுக்கு தொடர்ந்து வாடகை பணம் வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஏழைகளுக்காகவும் குறைந்த வருவாய் உள்ளவர்களுக்காகவும் வழங்கப்படும் இந்த மாதாந்த உதவித்தொகையை பெற இவ்வளவு பெரிய வாடகை வருமானம் வரும் அவர் தகுதியற்றவர் என்பது விசாரணையில் உறுதியானது. அவருக்கு சொந்தமான 3 வீடுகளில் இருந்து முறையே மாதம் 415 யூரோ, 1120 யூரோ மற்றும் பாரிஸில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து 700 யூரோ என பெரும் தொகை வருமானமாக வந்துள்ளது. இது வறியோருக்கான மாதாந்த உதவித்தொகை விதிகளுக்கு முற்றிலும் முரணானது ஆகும். பாரிஸ் நிர்வாக நீதிமன்றத்தில் இந்த பெண் அந்த வீடுகள் தனது முன்னாள் கணவருக்கு சொந்தமானது என்றும் தான் வெறும் சொத்து மேலாளராக மட்டுமே செயற்பட்டதாகவும் கூறி தப்பிக்க முயற்சி செய்துள்ளார். ஆனால் அதற்கான எவ்வித ஆதாரத்தையும் அவர் சமர்ப்பிக்காததால் நீதிமன்றம் அவரது வாதத்தை முற்றிலுமாக நிராகரித்தது. இதனை அடுத்து அவர் ஏமாற்றி பெற்ற 11,500 யூரோக்களை மீண்டும் அரசாங்கத்திற்கு திருப்பி செலுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. ஏழைகளுக்கான தேசிய நல நிதியை சுயலாபத்திற்காக தவறாக பயன்படுத்தக்கூடாது என்றும் நீதிபதிகள் கடுமையாக எச்சரித்தனர்.